வெல்கம் டு மைக்ரோகிரெயின்ஸ் மாஸ்டரி. நீங்க வீட்ல இருந்து ஏதாவது உங்க ஆரோக்கியத்துக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க வீட்ல இருந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஃபர்ஸ்ட் நீங்க இத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நெறைய விஷயங்கள நான் பகிர்ந்துக்க போறேங்க. சரி, ஓகே. இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன தெரியுமாங்களா? மைக்ரோ கிரெயின்ஸ் தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 200% வந்து அதுல ப்ராஃபிட் இருக்கு. 40% அதிகமான ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்றதுனால தான் எல்லாரும் மைக்ரோ கிரெயின்ஸ பத்தி பேசுறாங்க. சரி, ஓங்க. இப்படிப்பட்ட மைக்ரோ கிரெயின்ஸ நீங்க எப்படி முறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடக்குதுங்க. இணைய வழி பயிற்சி. இதுல விதையிலேருந்து வியாபாரம் வரைக்கும் சொல்லிக் கொடுக்க போறேன். நான் ஜெயஸ்ரீ கிருஷ்ணன். எம்எஸ்எம்இ டெல்லி ஹெட்னஸ்பர்ட் டிஜிஆரோடது என்எஸ்டிசியோட தொழில் முனைவோர் பயிற்சியாளரா இருக்கேங்க. நானும் ஒரு தொழில் முனைவோரா இருக்கேன். தொழில் முனைவோர் ஆலோசகராவும் இருக்கேங்க. சரி, இந்த பயிற்சியில மைக்ரோ கிரீன்ஸ்னா என்ன? ஸ்ப்ரவுட்ஸும் மைக்ரோ கிரீன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்க? இதனுடைய 1500 மைக்ரோ கிரீன்ஸ் இருக்காமே! அப்படின்னா, நம்மளால ஒரு 20வது வளர்க்க முடியாதா? இதுல வந்து 40% வந்து ஊட்டச்சத்து இருக்குன்றாங்களே! உண்மையாவா? அ அதுக்கப்புறம் வந்து இது 7லேருந்து 20 நாளைக்குள்ளேயே வளர்த்துடலாமே! இதுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தா போருன்றாங்களே! என்னோட இடம் வந்து பால்கனி தான் இருக்குங்க. பரவாயில்லையா? வளர்க்க முடியுமா? நம்ம வீட்ல வந்து மொட்டை மாடி இருக்குங்களே, அங்க வளர்க்க முடியுமா? இதுக்கு என்னென்னங்க தேவைப்படும்? இல்ல நம்ம வீட்டு ரூம்ல ஒரு இடத்துல வளர்க்க முடியுமா? நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, என்ன பொருட்கள்லாம் தேவைப்படும்? விதைய எப்படி வாங்குறது? மைக்ரோ கிரீன்ஸ்க்கு தனியா விதை இருக்கா? விதை நேர்த்தி எப்படி பண்றது? பிளாக் அவுட் டேஸ்னா என்ன? இதுக்கு லைட்டிங் என்ன? இதுக்கான காற்றோட்டம் என்ன? வசதி நீர் எப்படி கொட்டணும்? இதுக்கப்புறம் வந்து அறுவடை எத்தன நாள்ல நடக்குங்க? இது அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பாதுகாக்கிறது? எப்படி நம்ம முறையா சாப்பிடலாம்? இப்படி உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஏன்னா, இது உங்க வீட்டு ஆரோக்கியத்துக்காக நீங்க செய்யப்போற விஷயம் இல்லைங்களா? இத முறையா நீங்க தெரிஞ்சுட்டு செய்யறபோது, அதனுடைய பலன்கள் வந்து நெறைய கிடைக்குங்க. அதுல நெறைய வேஸ்டேஜஸும் உங்களுக்கு ஆகாது. சரி, நம்ம வீட்ல வந்து ஒரு நமக்காக செய்யறோம். இத ஏன் நம்ம வியாபாரமா எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த அட்வான்ஸ் பயிற்சியில நாங்க வந்து வீட்டுக்கு வெளியிலயோ, இல்ல வீட்டுக்கு உள்ளேயோ நம்ம செய்ய முடியுமா? இதுக்கு மினிமமா எனக்கு எவ்ளோ இடம் தேவைப்படும்? இதுக்கு ராக்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறாங்களே, பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம க்ரோ லைட்டு இன்டோர்ல வளர்த்தோம்னா அப்படிங்கிறாங்களே, அது என்ன? அதுக்கப்புறம் சுத்தமா எப்படி நம்ம செய்யணும்? ஏன்னா இது குக் பண்ணாம அப்படியே சாப்பிட போறோம். சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். பூச்சி தொல்லைகள்லாம் இருக்குமா? அதை எப்படி நான் பராமரிக்க முடியும்? அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நான் என்னோட வாடிக்கையாளருக்கு குடுக்க முடியுமா? இதுக்கான வணிக வாய்ப்புகள் இருக்கா? சந்தை எப்படி இருக்கு? இதுக்கான எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்கா? டொமஸ்டிக் மார்க்கெட் இருக்கா? என் வாடிக்கையாளர் யாரு? அவங்கள நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அவங்க கிட்ட எப்படி போய் என்னுடைய பொருள விப்பேன்? என்ன சுத்தி இத்தன வாடிக்கையாளர்கள் இருக்காங்களா? சரிங்க, நான் இத பிசினஸா ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும்? எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல. அதுக்கு ஒரு வணிக திட்டம் நீங்க தருவீங்களா? இதுல வந்து நம்ம எவ்ளோ முதலீடு போட்டா எனக்கு எவ்ளோ லாபம் கிடைக்கும்? 20லேருந்து 200% லாபம் வரும் அப்படின்றாங்களே, உண்மையாவா? இது பராமரிப்பு செலவும் கம்மியா தான் இருக்குமா? என்னால இத வந்து தொடர்ச்சியா பண்ண முடியுமா? நான் ஒரு நகரத்துல இருக்கேன். நான் ஒரு கிராமத்துல இருக்கேன். இல்ல நான் ஒரு டவுன்ல இருக்கேன். பண்ண முடியுமா? இதுக்கு மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் இருக்கா? கவர்ன்மெண்ட் சப்போர்ட் இருக்கா? எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இப்படி நெறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள இருக்கா? இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த பயிற்சியில கலந்துக்கோங்க. செப்டம்பர் 13, 14 காலை 10லேருந்து 1 மணி வரைக்கும் ஆன்லைன்ல நடக்க போறதுங்க. நீங்க எந்த ஊரா இருந்தாலும் கலந்துக்கலாங்க. இந்த முறையா பயிற்சியில கலந்துண்டு நீங்க சக்சஸா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நாங்க பயிற்சியில நெறைய சக்சஸ் ஸ்டோரீஸ பத்தி பேசப் போறோங்க. இதுவரைக்கும் நெறைய தொழில் முனைவோர உருவாக்கி விட்டுருக்கோங்க. அத பத்தி பேசப் போறோம் நம்ப. உடனே இந்த கீழ குடுத்திருக்கிற நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்க எங்க பயிற்சியில கலந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரோட ஷேர் பண்ணுங்க. நான் இந்த சேனல்ல நெறைய தொழில் முனைவோருக்கான பயிற்சிகள எடுக்கப் போறேன். விதவிதமான பயிற்சிகள். மைக்ரோ கிரீன்ஸ்லயே பத்தியுமே நெறைய விஷயங்கள நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேங்க. ஸோ அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல விஷயத்தோட உங்கள சந்திக்கிறேன்.